안녕하세요 babes, வெல்கம் பேக் டு சேனல் டேலிக்ஸ் எஃப்எஃப்என். நான் உங்கள் டேலிக்ஸ் பேசுகிறேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 7 பேருக்கும், அதாவது OT7 ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் யூஸ் யூர் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட். அஸ்லின், நீ கேட்ட மாதிரியே நான் கொண்டு வந்துட்டேன்டா. என்ன அப்படின்னா, நீ கேட்ட மாதிரி இதில் 7 ஹீரோயின்ஸ் அண்ட் நம்ம பாய்ஸ் 7 பேருண்டா. அண்ட் இதில் டைட்டில் கான்ட்ராக்ட் மேரேஜ். ஓகேடா, இப்படி வந்துட்டு கதையை கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் தென் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா. ப்ளீஸ் பேப்ஸ், பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட லைக் போட்டுட்டிங்கனாலே போதும். நம்ம சேனல் கொஞ்சம் வந்துட்டு வெளியே தெரியும்டா. அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் அது எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. பட் இன்னொன்று என்னென்னா, எனக்கு அஸ்லினோட தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட் அஸ்லின். தேங்க்யூடா. நீ கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு அப்படியே பூஸ்டப் ஆகுது. ஸோ நீ ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு பூஸ்டப் ஆகுதுன்னா, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது 28 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கடா. அதில் இன்னொரு 4-5 பேர் கொஞ்சம் கமெண்ட்டை மட்டும் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது மட்டும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு அஸ்லின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாம் கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபே பண்ணலனாலும் லைக் மட்டுமாவது போடுங்க. அப்படியும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்க ஆர்மிஸ் எஃப்எஃப் கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கடா. ஓகே, அண்ட் இதுக்கு மேலே நம்ம இன்ட்ரோக்கு போயிடலாம். ஏன்னா நானே கிட்டத்தட்ட 2 நிமிஷமாக பேசிட்டேன். ஸோ இன்ட்ரோலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன், டோன்ட் பி சீரியஸ். ஓகேவா? அண்ட் ஓகே, வாங்க ஒரு இன்ட்ரோ போயிடலாமா? இன்ட்ரோ பார்க்கலாம். அண்ட் நம்ம பாய்ஸ் 7 பேரும் ஒரு பிக் ஒரு நம்ம பாய்ஸில் 3 பேர் வந்துட்டு மாஃபியா. அதாவது நம்ம மேக்னே லைன்ஸ் மாஃபியாங்க. அண்ட் தென் நம்ம ஹயாங் லைன்ஸ் வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு ஒரு பெரிய டான்ஸ் ஸ்டுடியோக்கு வந்துட்டு ஒரு பெரிய டான்ஸ் அகாடமி ஏதோ சொல்லிக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு CEO போஸ்ட்டில் இருக்கார். அண்ட் தென் நம்ம 3 பேர் இருக்கோம் இல்லையா, ஆரம், சுக்கா, ஜின்னு. ஓகேவா? இவங்க 3 பேர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட கம்பெனி எடுத்து ரன் பண்ணுறாங்க. ஓகேவாடா? அவங்க பாய்ஸ்க்கு இன்ட்ரோ. அண்ட் தென் வந்துட்டு இங்கே நீங்கள் 7 பேரா, ஆனால் ஒரே ஒரு பிக் தான் போட்டிருக்கேன். ஸோ ஆனால் வந்துட்டு 7 பேர் 7 ஹீரோயின்ஸ்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 ஹீரோயின்ஸ். ஒருத்தவங்க பேராக சொல்கிறேன். ஜேகேக்கு மட்டும் ஒய்ன்னு மென்ஷன் பண்ணுவேன். எல்லோரும் இருக்கும்போது வந்துட்டு, அதாவது கும்பலாக வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம். மற்றபடி எல்லாருக்கூடையும் வந்துட்டு ஒய்என் தான்டா மென்ஷன் பண்ணுவேன். தனியாக வந்துட்டு அதாவது இந்த அவுட்டிங்கு, டேட்டிங்கு அப்படின்னு சொல்லி போவாங்கள்ல, அப்போல்லாம் ஒய்என்னு மென்ஷன் பண்ணுவேன். மற்றபடி வந்துட்டு ஒரு சில நேம்ஸ் இப்போ சொல்கிறேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 7 ஹீரோயின் சொல்லியிருக்கேன். ஆனால் ஜேகேக்கு ஏன் ஒய்என் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேகே மட்டும்தான் நம்ம கோல்டன் மேக்னே லிஸ்ட்டில் இருக்கார். ஞாபகம் இருக்கட்டும், அவர் தான் யங்கஸ்ட் ஒன் இல்லையா? ஸோ அதனால் ஒய்என் மென்ஷன். எத்தனை பேருக்கு ஜேகே பிடிக்குன்றவங்கலாம் கமெண்ட்டை போடுங்க. எல்லா டைமும் நான் தான் சொல்கிறேன், யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அந்த மாதிரி பயாஸ்லாம் வந்துட்டு சொல்லும் போது சொல்லுங்கடா ப்ளீஸ். அப்போ தான் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அது மாதிரி சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நேம் வந்துட்டு பண்ணலாம். ஓகேடா, ஃபஸ்ட்டு ஜின்னோட பேர்லேருந்து ஆரம்பிப்போம். ஜின்னோட பேருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஜாஸ்மின் தான் பேர் வைக்கிறேன்டா. ஜின்னோட பேருக்கு ஜாஸ்மின். ஓகேவா? ஜாஸ்மின் ஜின்னோட பேருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஆரம். ஓகேவா? ஆரமோட பேருக்கு வந்துட்டு லியாடா. அண்ட் லியா ஆரமோட பேருக்கு லியா. ஓகேவா? அண்ட் நம்ம சுகா பேருக்கு வந்துட்டு லில்லி. ஓகேவா? அவங்க வந்துட்டு லில்லி சுகா பேருக்கு லில்லி. ஓகேவா? ஏன்னா எனக்கே மறந்து போய்டும்டா. நான் இடையில வந்துட்டு சொல்லும்போது மறந்துடுவேன். சம்திங் நான் தப்பாக பண்ணிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. அண்ட் தென் வந்துட்டு ஜேஹோப்போட பேருக்கு வந்துட்டு ஜெஸிடா. ஓகேவா? ஜெஸி ஜேஹோப்போட பேர் வந்துட்டு ஜெஸி. அண்ட் வந்துட்டு நம்ம ஜிமினோட பேருக்கு வந்துட்டு
டெய்ஸிடா. ஜிமினோட பேர் நேம் வந்துட்டு டெய்ஸி. என்னடா இது பாதி ஃப்ளவர்ஸ் நேமாக இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க, நான் அப்படி தான் பேர் வச்சுருக்கேன். ஓகேவா? அண்டு இன்னொன்று, நம்ம வியோட பேருக்கு வந்துட்டு லியாடா. சாரி, லியான்டன் டியாடா. ஓகேவா? அண்ட் ஜங்குக்கோட பேருக்கு நம்ம எந்த பேரும் இப்போதைக்கு வைக்கலை. அதாவது இப்போதைக்கு அவங்கள ஒயன்னு மென்ஷன் பண்ணுவோம்டா. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்டா. ஸோ நீங்கள் எல்லாமே வந்துட்டு வேலைக்கு போகணுன்னு பிளான் போடுவீங்க. ஆனால் உங்கள் அக்கா ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கோம். ஸோ அவங்க போயிருப்பாங்க. போயிட்டு யாருதுன்னு பார்த்தா நம்ம நம்ம ஜின்னோட கம்பெனி தான்டா. அங்கே போய்ட்டு செலக்ட் ஆகிருப்பீங்க. ஓகேவா? இப்போ ஜாஸ்மின் மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஒயனாகிய நீங்கள் வந்துட்டு ஜின்னோட கம்பெனிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்யூம் வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம ஜேகேவோட ஆள் இருக்காங்க இல்லையா, அதாவது நீங்கள் ஒயன். ஓகே, இப்போ ஜாஸ்மின் கிட்டே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அக்கா உனக்கு எப்படிக்கா இது கிடச்சிது, நீ என்னக்கா என்ன பண்ணக்கா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜாஸ்மின் உடனே ஒயன் அமைதியாக இருந்துட்டு கொன்னே போட்டுருவேன், நான் இப்போ போகணும்ல அப்படின்னு சொல்லி ரெடியாகி போகிறீங்கடா. நீங்கள் ரெடியாகி போன பிறகு வந்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜின் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் அடுத்து வந்துட்டு உங்கள் சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்களே, இன்னும் 2 பேர், அதான் நம்ம லியா அப்புறமா வந்து லிலி, 2 பேருக்குமே அதே மாதிரி ரெஸ்யூம் வந்துடுது. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் 3 பேரும், அதாவது ஜாஸ்மின், லியா, அதுக்கப்புறம் லிலி 3 பேருமே போகிறாங்கடா இன்டர்வியூவுக்கு. ஸோ இன்டர்வியூவில் செலக்டும் ஆகுறாங்க அண்ட் கம்பெனியில் ஜாப் பார்க்கலான்னு வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே நிம்மதியாக உட்காந்து ஜாப்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டெய்ஸி இருக்காங்க இல்லையா, ஐயோ டெய்ஸி யார் பேர் சொன்னேன்? டெய்ஸி வந்து ஜேஹோ பேர் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன்டா, தெரிலையே, வெயிட் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். சாரிடா, பை மிஸ்டேக் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜேஹோப்போட, அதாவது நம்ம ஜேஹோப்போட பேருக்கு வந்துட்டு ஜெஸின் தாண்டா பேர் வச்சோம், மன்னிச்சிடுங்க. டெய்ஸி வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கம்பைன் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு அக்ரிமெண்ட்லலாம் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்ருப்பாங்கடா. ஸோ நீங்களும் போயிருப்பீங்க. அண்ட் போன பிறகு வந்துட்டு அங்கே வந்துட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டுருப்பீங்க உட்காந்து. எல்லா அக்ரிமெண்ட்டுக்கும் ஜேஹோவும் பக்கத்துலேயே வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா அவரோட அகாடமி வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் உங்களோட அகாடமி கூட ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீமென் குக். ஓகேவா? நம்ம வீமன் குக் வந்துட்டு மாஃபியா தானே. ஸோ மாஃபியா வேலைகள்லாம் வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு மாஃபியா ஜாப்ஸ் நடந்துகிட்ருக்கு. வீமன் குக் வந்துட்டு மாஃபியா இதில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களும் சும்மா அண்டர் கிரவுண்ட் மாஃபியா மாதிரி லிட்டில் பிட். ஓகேவாடா? அது மாதிரி நீங்கள், அதாவது ஒயன், டியா, டெய்ஸி 3 பேருண்டா. அண்ட் நீங்களும் அந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக வேலையெல்லாம் செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் ஒரு ட்ரக் டீலருக்காக வந்துருப்பீங்க. அட் த சேம் டைம் நம்ம வீமன் குக்கும் அதே ட்ரக் டீலிங்காக வந்திருப்பாங்கடா. அங்கே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு டெய்ஸியை பார்க்குறாரு. ஸோ டெய்ஸியும் ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினுக்கு டெய்ஸியை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி டெய்ஸிக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு. ஓகேவா? இங்கே வந்துட்டு டியாவை பார்க்குறாரு, டியா டேவை பார்க்குறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அண்ட் நம்ம ஜேகேக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஒயன். அண்ட் உங்கள் ஒயன், அதாவது நீங்கள் ஒயனாகி உங்களுக்கு ஜேகேவை பிடிச்சிருக்குடா. ஓகே, எல்லாருக்கும் இப்போ பேரிங் செட் ஆகிடுச்சா? இப்போ இதுக்கு மேலே லவ்விங் ஆரம்பிக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஒருத்தங்களாக ஆரம்பிப்போம்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ட்ரக் டீலிங்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு 2 பேருக்குமே அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. அதுக்கு 2 பேருமே வந்துட்டு மேரிட் கப்புள்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நிற்குது. அதாவது உங்கள் ட்ரக் டீலர் வந்துட்டு நீங்கள் ட்ரக் டீலிங் பண்ண வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு மேரேஜ் ஆனால் தான் வந்துட்டு நாங்கள் இந்த ட்ரக் டீலிங்கே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ 3 பேரும் முழிக்கிறீங்க. அதாவது இந்த பக்கம் நம்ம வீமன் குக்கும், இந்த பக்கம் நீங்கள் டெய்ஸி, டியா, ஒயன். ஓகேவா? நீங்கள் எல்லாம் முழிக்கிறீங்க. அண்ட் வந்துட்டு இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிமின் வந்துட்டு உடனே டெய்ஸியை பார்த்துட்டு ஐயோ
ஏய் சொல்ல மறந்துட்டேன், நீயும் நானும் மேரிட் கப்புள்ஸ் தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு ஜிமின்னு. அதே மாதிரி காப்பி அடித்து டேவும் பேசுகிறாரு, ஜேகேவும் பேசுகிறாரு. அப்போ வந்துட்டு அந்த ட்ரக் டீலரே ஷாக் ஆகி, நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ண கப்புள்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஆமாம் அப்படின்னு சொல்லி 3 பேர் ஒத்துக்கிறீங்க. அதாவது வீமீன் குக், அதுக்கப்புறம் நீங்கள் ஓகேவா, எல்லோரும் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரக் டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் மேரேஜ் பண்ணணும், மேரேஜ் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்றத வந்துட்டு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முழிக்கிறீங்க. அதுக்குள்ளே ஜிமின் வந்துட்டு எல்லாேருக்கும் சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாரு. ஸோ அதை எல்லாத்தையும் போட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி நினச்சின்னு சொல்லி நல்லா ஃபேக்கை க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இப்போ ரிங்கு வேணும்ல, அதையும் வந்துட்டு கையில் காட்டுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா மாஃபியா ஜாபில் இருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அலோடு கிடையாதான் அப்படி இப்படின்னு சொல்லி ஜிமின் நல்லா அளந்து விடுறாரு. அந்த ட்ரக் டீலரும் நல்லா வந்துட்டு அதாவது பிரெயின் வாஷ் ஆகிட்டார். ஸோ அவர் வந்துட்டு ஓகேடா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டாரு. இப்போ வந்துட்டு இவங்க 3 பேர் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 3 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் 3 பேர் ஒத்துக்குவீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஜேஹோப் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாரு. அதில் இந்த விஷயம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார். உனக்கு பாய் ஃப்ரெண்டோ மேரேஜ் ஆகிருந்துச்சுன்னா நான் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கொட்டை எழுத்தில் போட்டிருப்பாரு, இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீ பே பண்ணணும் அப்படின்னு வேறு சொல்லி போட்டிருப்பாரு. ஸோ ஜெஸ்ஸி இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ ஜேஹோப் கிட்டே இதெல்லாம் போய்ட்டு கேட்குறாங்க. அது வந்துட்டு ஜேஹோப் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஏன்னா ஜேஹோப் போட்ட பிளான் அப்படி. ஏன்னா ஜேஹோப்புக்கு ஜெஸ்ஸியை முன்னாடி தெரியும், பட் ஜெஸ்ஸிக்கு ஜேஹோப்பை தெரியாது. அதனால் அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹயாங் லைன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஜின்னு, ஆரம்பு, சுகா ஓகேவா, அவங்க 3 பேரும் வந்துட்டு கரெக்ட்லாம் பண்ணி லவ்வே ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் வந்துட்டு ஒரே சைடு, அதாவது ஹயாங் லைன்ஸ் மட்டும்தான், அதாவது ஜின்னு, ஆரம், சுகா இவங்க மட்டும்தான் லவ் பண்ணுறாங்க ஓகேவா. நீங்கள் அதாவது ஜாஸ்மின், லியா, லிலி யாரும் பண்ணலைங்க ஓகேவா. அவங்க வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க 3 பேருக்குமே ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணாமல் விட்டாங்கன்னா வந்துட்டு வீட்டில் சரியாக விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ வந்துட்டு ஜின்னு, ஆரம், சுகா வந்துட்டு இவங்க அதாவது ஜாஸ்மின், லியா, லில்லிக்கிட்ட வந்துட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஜேஹோப்புக்கும் அதே தலைவலி வந்தோடனே கான்ட்ராக்ட் மேரேஜ் இங்கேயும் வந்துட்டு ஜெஸ்ஸி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 7 பேருமே வீட்டில் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, ஒய்என் சைடு, அதாவது ஜாஸ்மின், லியா, லில்லி, ஜெஸ்ஸி, டேசி, டியா, ஒய்என் இவங்க சைட்லேயும் கம்பல் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நம்ம பாய்ஸ் ஓகேவா, ஜின்னு, ஆரம்பு, சுகா, ஜேஹோப்பு, ஜிமின்னு, ஜேகே இவங்க வீட்லேயும் கம்பல் பண்ணதுனால 7 பேரும் இந்த மாதிரி கான்ட்ராக்டை போட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது நீ என்னை பார்க்கக்கூடாது, நான் உன்னை பார்க்க மாட்டேன், வெளியே இருக்கவங்களுக்கு நமக்கு மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஷீட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் உங்கள் எல்லாேருக்கும் மேரேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போது எல்லோரும் தனித்தனி வீட்டில் இருக்க மாட்டிங்களாம், ஒரே வீட்டில் தான் இருப்பீங்களாம். அதாவது உங்கள் பேரண்ட்ஸே இல்லாமல் நீங்கள் 7 பேர் மட்டும், 7 பேர் 14 பேரும் ஓகேவா இருப்பீங்கடா. அண்ட் இது வந்துட்டு நம்ம பாய்ஸ் எல்லாருமே உங்களெல்லாம் லவ் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா கிடையாது. நம்ம ஜாஸ்மினும், லியாவும், லில்லியும் மட்டும்தான் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் உங்கள் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ டெய்ஸிலாம் ஜிமினை பார்த்தா நல்லா வலிவாங்க. பட் ஆனால் டியா, ஒய்என், ஜெஸ்ஸி 3 பேருக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓகே, அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க. அண்ட் இப்படியே வந்துட்டு ஒரு 3 to 5 months ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 7 பாய்ஸும் உங்கள் எல்லாரையும் நல்லா கரெக்ட் பண்ணி இப்போது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டு, ஆனால் இப்போ தான் ஒரு வில்லங்கமே ஆரம்பிக்குதுடா. என்ன வில்லங்கம் அப்படிங்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம பாய்ஸோட பேரண்ட்ஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டு என்னென்னா,
இது வந்துட்டு போலியான மேரேஜு, இது கான்ட்ராக்ட் மேரேஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறீங்க உங்கள் வீட்டில். ஸோ எப்படின்னா நம்ம பாய்ஸ் 7 பேர் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ எங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு, நாங்கள் உண்மையிலே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம். ஸோ இதுக்கு மேலே அந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அண்ட் ஒரு 5 years ஆஃப்டர் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பசங்க, அதாவது ஒரு குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கும் நம்ம பாய்ஸ்க்கும் எல்லாத்தையுமே சரியாயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஜாபில் கரெக்டாக இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த OT ஒன் ஷாட் இதோட எண்ட் ஆகுது. அண்ட் ஹோப் யூ லைக் இட். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன், யூ வாட்சிங் டேலிக்ஸ் FF. அண்ட் நான் உங்கள் டேலிக்ஸ் பேசுகிறேன்டா. ஓகேவா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு மினி ஒன் ஷாட் தான். ஹோப் யூ லைக் இட்டா. அஸ்லின், நீ கேட்ட மாதிரி நான் போட்டுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்யா, பாய், சராங்கியோ, லவ் யூ ஆல் பேப்ஸ், டாட்டா.